முடிவுகள் 7ஆம் தேதி வெளியாகக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றன. விடைத்தாள்கள் மதிப்பீடு பணிகள் முடிந்து தேர்வு முடிவுகள் தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. வரும் 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி எந்த தேதியில் முடிவு வெளியாகும் என்ற அறிவிப்பு 6ஆம் தேதி வெளியாகும் என்றும் 7ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவினை 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னையில் தொடங்கி வைப்பார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சு மே 5ஆம் தேதி ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். மே 5ஆம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய முழு மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மூலமாக மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா +2க்கான ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மே 5 இன்றைக்கே ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அமைச்சர் எந்த டேட்டில் வேணால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி மே 6ஆம் தேதி நாளை தினம் கண்டிப்பாக +2 ரிசல்ட் எந்த தேதியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுறாங்களா, அப்படின்னா 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா, 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்களா, இந்த 3 டேட்டில் ஒரு டேட் கன்ஃபார்மு. எப்படி பார்த்தாலும் 7ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பொறியியல் மாணவர்களுக்கான விண்ணப்ப சேர்க்கை வர மே 7ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகிறதுனால மே 7ஆம் தேதி மேக்ஸிமம் ரிசல்ட் வந்துடும். அப்படின்னா இந்த பொறியியல் விண்ணப்ப சேர்க்கை 7ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அன்அஃபிஷியலாக மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா +2க்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எப்போயோ முடிஞ்சிருச்சு. மார்க் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு மே 6ஆம் தேதி நாளை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எந்த தேதியில் வெளியிடப்படும், 7ஆ 8ஆ 9ஆ அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வரணும்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 7ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு நாளை மே 6ஆம் தேதி கண்டிப்பாக அப்டேட் ஆயிரும். அப்படி அப்டேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் +2 ரிசல்ட் ரிலேட்டட் அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகும். ரிசல்ட் அந்த வாட்டி உடனே கண்டிப்பாக நான் லைவ் போடுவேன். ஸோ அந்த லைவ்லேயே நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரிசல்ட் ரிலேட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தேங்க்யூ.